பாதுகாப்பை மையப்படுத்திய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது ஹெண்டர்சன் புரூக்ஸ் அறிக்கை. அதென்ன ஹெண்டர்சன் புரூக்ஸ் அறிக்கை என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் 1962 சீன போர், இதுல இந்தியா தோல்வியடைந்தது. இது இந்திய ராணுவ வரலாற்றில் ஒரு கசப்பான அத்தியாயம் என்றால் அது மிகையல்ல. ஆக இதற்கான காரணம், இங்க நம்ம பின்னடைவு சந்திக்க வேண்டியதுக்கான அவசியமானது, அதுக்கான காரணியானது அரசியல் தலைமைகள்ல எடுக்கப்பட்ட தவறினால் வந்தது என்று இப்பொழுது ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இதுதான் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இது பற்றியே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதை தாண்டி யாருடைய ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்கிறது இந்தியா என்கிற கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. இது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். 1962 நடந்த இந்திய சீன போரில் அன்றைய பிரதமர் நேருவின் தவறான அணுகுமுறைகளே இந்திய ராணுவத்தின் பெரும் தோல்விக்கு காரணமானது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்திய அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட ஹெண்டர்சன் பகத் குரூப் அறிக்கையை ஆஸ்திரேலிய நிருபர் நிவி மேக்ஸ் வெளியிடுகிறார். 1959 இருந்தே சீன ஊடுருவல்கள் அத்துமீறலுக்கான அறிகுறிகள் தென்பட்டன. அருணாச்சல பிரதேசம், லடாக், ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை சீனா தனக்கானது என உரிமை கோரியது. ஆக நேரு சீன போரை முன்கூட்டியே யூகித்து ராணுவத்தை பலப்படுத்த தவறிவிட்டார். மேலும் போரில் எதிரிகளை சரியாக மதிப்பிட தவறியதோடு மோசமான வியூகங்களுக்கும் வழிகோலினார். சீனாவுடன் சமரசமாகவே போக ஆர்வம் கொண்டார். அவரது சோசியலிச கொள்கை, பஞ்சசீல கொள்கை போன்ற பிடிவாதத்தால் யதார்த்த நிலைமைகளை கணிக்க தவறிவிட்டார். தேச பாதுகாப்பில் சமரசம் என்பது கூடாது. ஆனால் காங்கிரஸ் அரசு அன்று தொடங்கி இன்று வரை அதைதான் செய்கிறது. இதனால் உலக அரங்கில் இந்தியாவின் கம்பீரத்தை குறைத்ததில் காங்கிரசுக்கு முக்கிய பங்குண்டு என்பது பாஜக தலைவர்கள் வைக்கும் வாதம். ஆனால் காங்கிரசார் இதை மறுப்பதோடு தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் பாஜக மலிவான அரசியல் செய்கிறது. நேரு உலக தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டு இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்தவர். ஆசிய ஜோதி என்று அழைக்கப்பட்ட நேருவின் பஞ்சசீல கொள்கை உலக அரங்கில் பெருமதிப்பு பெற்றது. சீன தலைவர் சு இன் லாயுடன் அவரது ராஜாங்க ரீதியான பேச்சுவார்த்தைகளின் மூலமே அவர் இணக்கமான சூழலை உருவாக்க முயன்ற பொழுது அன்றைய ஜனசங்கத்தினர் நேருவை சந்தேகித்தனர். கிருஷ்ண மேனன் மீதும் பழி சுமத்தினர். சீனாவின் மீது போர் தொடுத்து தங்களை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு நேருவுக்கும் கிருஷ்ண மேனனுக்கும் நெருக்கடிகள் தந்தனர். சுதந்திரம் அடைந்த 15 ஆண்டுகளில் நாட்டின் அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்க பாடுபட்ட நேரு ராணுவத்தை பலப்படுத்தாதது குற்றமல்ல என்பது காங்கிரசின் வாதம். காங்கிரஸ் அரசு தேச பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளும் அரசா? வெளியுறவு கொள்கைகளில் வாஜ்பாய் அரசும் பாரதிய ஜனதா அரசும் வெளியுறவு கொள்கைகளில் வீரியம் கொண்டதா? எது உண்மை, எதில் நன்மை? வெளியுறவு கொள்கை சார்ந்து, தேச பாதுகாப்பு சார்ந்து பல விவாதங்களுக்கு இந்த அறிக்கையானது, இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது வித்திட்டிருக்கிறது. நெஹ்ருவா, பட்டேலா, யாருடைய தலைமை பாதுகாப்பானதாக இருந்திருக்கும் என்ற விவாதம் எல்லாம் கிளப்பி இருக்கிறது இந்த அறிக்கை என்று சொன்னால் மிகையல்ல. இதையெல்லாம் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பத்திரிகையாளர் திரு சத்யமூர்த்தி அவர்கள் இணைகிறார். பாரதிய ஜனதாவின் மாநில துணைத் தலைவர் திரு H. ராஜா அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கர்னல் ஹரிஹரன் இணைகிறார் மற்றும் காங்கிரசின் தேசிய ஊடக தொடர்பாளர் ஜோதிமணி அவர்கள் இணைகிறார். நான் திரு ஹரிஹரன் அவர்கள் தேர்ந்து ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். இந்த ஹெண்டர்சன் புரூக்ஸ் அறிக்கை இது இப்பொழுது லீக் ஆகி இருக்கிறது. இதனது கண்டென்ட்ஸ் இது அந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு சீரியஸாக பார்க்கப்படுகிறது? இது ஏன் இவ்வளவு சீரியஸா நம்ம பார்க்கணும்? இது பற்றிய அடிப்படைகளை சொல்லுங்க. இது முதலாவது ஹெண்டர்சன் புரூக்ஸ் இந்திய ராணுவத்தில் ஜெனரலா இருந்தார். அவர் தலைமை, அவரும் பிரிகேடியர் PN பகத், அவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ரிப்போர்ட். இது ராணுவம் ஒவ்வொரு போர் முடிந்த பிறகும் ஒரு அறிக்கை தயார் பண்ணும். இந்த போர்ல என்ன தவறுகள் நடந்தது, எந்த செயலாக்கங்களை மாற்றணும், அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டது. இது அந்த மாதிரி அறிக்கைகள் வழக்கமாக வெளியே கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் 1962 தயாரான இந்த அறிக்கை இதுவரை வெளிவராததற்கு காரணம் அடிப்படையாக அரசியல் காரணம். இந்த 1962 போரே
அரசியல் பின்னணி அதிகம் கலந்த போர். மற்ற போர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அரசியல் பின்னணி இல்ல. அரசியல் ஒரு ஒரு நிகழ்வுக்கு பிறகு நாட்டு தலைமை அதை எடுத்து பண்ணாங்க. இது 1959 தலாய் லாமா சரண் புகுந்த பிறகு அதுவரை இந்தியாவோடு ஓரளவு இந்த பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவோடு ஓரளவு நல்லுறவு வைத்திருந்தது சைனா. 49 சைனா கம்யூனிஸ்ட் சைனா துவக்கம், அதாவது பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் சொல்லுவாங்க, கொமின்டாங் படைகளை தோக்கடிச்சு உருவானது. அப்போது இந்தியா தான் மகத்தான ஆதரவு கொடுத்தது. இந்தியா தான் முன்னால் நின்று சீனாவுக்கு தான் உண்மையாக சர்வதேச அளவில் ஒரு முன்பு அந்த இப்போ தைவான்ல இருக்குது, சீனா ஒரு நல்ல நட்பு நாடாக இருந்தது. ஹிந்தி சீனி இல்ல அது முக்கியமான அதனுடைய தாக்கம் அந்த 62 போர்ல ஏற்பட்ட சொதப்பல்கள் அதனுடைய தாக்கம் தான். முன்னாடி ஹிந்தி சீனி பாய் பாய், அதுக்கு பிறகு பாய் பாய்ங்கிற அளவுக்கு மாறியது. இப்ப இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது இது இன்னி வரைக்கும் வெளிவராமல் இருப்பதற்கான காரணம் அரசியல் தலைமைகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம் அப்படிங்கிறீங்களா? அதை முழுமையா சொல்ல முடியாது. இதுல நமது இந்திய எல்லையில பல்வேறு இது இருக்கு, கிளைம் லைன்ஸ். அதாவது நாம் ஒரு எல்லையை அனுமானிக்கிறோம், சீனர்கள் இன்னொரு எல்லை. இதை பற்றி பல குழப்பமான விவரங்கள் அதுல இருக்குது. இதை காட்டி அரசாங்கம் அதை வெளியில ரிலீஸ் பண்ணக்கூடாதுட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதனால் முக்கியமான பின் விளைவு என்ன ஆச்சு? நாம் செய்த தவறுகளை திருத்தாமல் அப்படியே தொடர்ந்து நடந்து லைன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். முன்னின்று செல்வதற்கு ஃபார்வர்ட் பாலிசி, இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறத சுட்டி காட்டுகிறது. இல்ல, ஆக்சுவலி நீங்க ஹாண்டர்சன் புரூக்ஸ் ரிப்போர்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாலேயே இது வந்திருக்குது. அவர் புக் எழுதியிருக்காரு, அதுல கொடுத்திருக்காரு, அந்த பேரை சொல்லல அவர், அவ்வளவுதான். அதுல பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பாலிசி அரசியல் ரீதியாக ஒரு சரியான முடிவா இருக்கும், ஆனால் அதை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறு. ஃபார்வர்ட் பாலிசி என்ன? சீனா கிளைம் பண்ண இடத்துல இந்திய அரசு இல்லை, இது நம்மை சார்ந்த இது பகுதி இது அப்படின்னு நாங்க மிலிட்டரி போஸ்ட் ஒரு ஏற்படுத்தினாங்க. அதுதான் ஃபார்வர்ட் பாலிசி. ஆனால் அதற்கான ராணுவத்துக்கான தேவையான பின்னணி பலம் இல்லாததுதான் காரணம். ரைட். நான் ஜோதிமணி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். காங்கிரசின் ஜோதிமணி, இது சார்ந்த கோரிக்கை, இந்த அறிக்கையானது வெளிவர வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை இன்று நேற்றில் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அரசாங்கம் மறுத்து வருகிறது. பல சீரியஸான குற்றச்சாட்டுகள் இதில் இருப்பதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. இதை வெளியிடுவதில் என்ன தயக்கம்? இல்ல, இதுல வெளியிடுறது நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது காங்கிரஸ் அரசாங்கம் மட்டுமே 62க்கு அப்புறம் ஆளல. பாரதிய ஜனதா உட்பட நிறைய அரசாங்கங்கள் இதை தொடர்ந்து ஆண்டிருக்காங்க. அப்போ அரசாங்கங்களுக்கு ஒருவேளை நாட்டின் பாதுகாப்பு கருதி அதில் தயக்கங்கள் இருந்திருக்கலாம். அதனால் இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் மட்டுமே தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருந்தால் நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். தொடர்ந்து வேறு வேறு அரசாங்கங்கள் ஆட்சியில இருக்கிற பொழுது இது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு ஒரு அரசுக்கு பொருந்தாது. ஒண்ணு. இரண்டாவது, 62 காலகட்டத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலான கட்டங்கள்ல நீங்க இருந்திருக்கீங்க. 2010 வரைக்கும் பார்லிமெண்ட்ல இது எழுப்பப்பட்டிருக்கிறது, இது வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ற, என்டிஏ 5 வருஷம் இருந்திருக்காங்க, ஜனதா இருந்திருக்காங்க, இந்த மாதிரி ஏராளமானவங்க இருந்திருக்காங்க. அப்ப அவங்க வெளியிட்டிருக்கலாமே. கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா அரசாங்கங்களும் நாட்டின் பாதுகாப்பு கருதி அதை வெளியிடாம இருந்திருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அதற்கு பின்பு நீங்க அதுல பாடம் கத்துக்கல அப்படின்னு ஜெனரல் ஹரிஹரன் அவங்க சொல்றது மிக மாதிரி, அவங்களுக்கு என்னை விட அது எனக்கு தெரிஞ்சதோட மிக நிச்சயமா அவங்களுக்கு பல மடங்கு அதிகமா தெரியும். நான் ஒரு அவுட் சைடர் இதுல. அப்ப நீங்க தொடர்ந்து அதுல நம்ம பாடம்
கத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளா படையெடுத்து பங்களாதேஷ் போறோம், இல்ல கார்கில வழிய வந்த போறோம், எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இந்திய படைகள் முறியடிச்சிருக்குது. அதனால அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கலையா இல்லையாங்கிறது அந்த நம்ம படந்த வெற்றிகள் இருந்து நமக்கு தெரியுது. ஒண்ணு. இரண்டாவது 62 பத்தி நீங்க கரெக்டா பாக்கணும். நீங்க 47 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்பட்ட ஒரு தேசம். ஏராளமான மக்கள் கல்வி அறிவு இல்லாமல், உணவு இல்லாமல், எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் 300 ஆண்டு காலம் சுரண்டப்பட்ட ஒரு தேசத்தில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிறகு நீங்கள் முதல் தேர்தலை பெரும்பாலான மக்கள் அகதிகள் முகாம்களில் இருந்து வாக்களித்தார்கள். அப்போ ஒரு மனிதாபிமானம் உள்ள தேசத்தை பற்றி கனவு காண்கிற ஒரு பிரதமருக்கு மக்கள் நலன்கள் தான் முன்னணியில் இருக்க முடியும், ராணுவத்திற்கு உடனடியாக பணம் செலவிடுவது அல்ல. இன்றும் கூட நீங்கள் பார்த்தால் மிகச்சிறந்த கல்வியாளர்கள், குழந்தைகள் ஃபார்வர்ட் பாலிசி எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இப்பொழுது அந்த ரிப்போர்ட்னால வந்திருக்கக்கூடிய கேள்வி. பல பேர் ஆக்டிவிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சொல்கிற குற்றச்சாட்டு, இந்திய அரசாங்கம் தொடர்ந்து ராணுவத்திற்கு, குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் ராணுவத்திற்கு பல மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு அளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. குறிப்பாக ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல எந்த நிதியமைச்சர் அதிகம் ராணுவத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாரோ அவரே மிகச்சிறந்த நிதியமைச்சர் என்ற அளவுக்கு கூட விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது இன்னைக்கு நம்ம வெளியுறவு கொள்கையில் மிகுந்த மரியாதையோடு நீங்க இன்னைக்கு உலக அரங்கில் எந்த நாடுகளுக்கு போனாலும், இந்த அமெரிக்காவை விட, இந்த சைனாவை விட இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு மரியாதை காரணம் நேரு அவர்கள் ஜனநாயக பாதையில் கொண்டு வந்தது ஒன்று. இரண்டாவது, நீங்க எந்த பின்னணியிலிருந்து பார்க்கணும், இன்றைக்கு விமர்சனத்தை அதன் மூலம் வைப்பவர்கள் யார்? இதை கேவலமான தேர்தல் அரசியல் பிஜேபி யார் என்று தேர்தல் அரசியல் ஆக்கப்படுகிறதா? இது தேர்தல் அரசியல் ஆக்கப்படுகிறதா? பாரதிய ஜனதா அதை தேர்தல் அரசியல் ஆக்குகிறதாங்கிற கேள்விதான் நான் கேட்க இருக்கின்றேன் திரு ஹெச் ராஜா அவர்கள்ட்ட. இந்தியா சீனா யுத்தம் பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கையின் சில பகுதிகள் தான் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாருடைய ஆட்சியில், யாருடைய தலைமையில் பாதுகாப்பாக இருக்கிறது இந்தியாங்கிற கேள்வி எல்லாமும், விவாதத்தை எல்லாமும் கிளப்பியிருக்கிறது. கிளப்பியிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா என்று சொன்னால் மிகல்ல. இது பற்றி கேள்வி வரும் பொழுது நேருவா பட்டேலாங்கிற விவாதத்தெல்லாம் நீங்க கிளப்புறீங்க. இது அரசியலாக்கப்படுது இல்லையா? அதாவது பாட பாட ராகம், மூட மூட ரோகம். ஒரு விஷயத்தை அமுக்கியே வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. முதல்ல இதுல யார் காரணம் என்பதை விட என்ன காரணங்கள் என்று நாம பார்க்க வேண்டும். யார் அமுக்கி வைத்திருந்தாங்க இந்த அறிக்கை வெளியில வந்து 2009 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இதை வெளியிட வேண்டும் என்று கேட்டபொழுது கமிஷனர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அவர் தடுத்து நிறுத்தி இருந்தார். இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த என்ன பேச விட்டுடுங்களேன். மேக்ஸ்வெல் அவரோட வெப்சைட்ல போட்டதை இப்ப அரசாங்கம் ஏன் பிளாக் பண்ணி இருக்கு? இல்ல, இது தடுத்து வைத்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை நாம் இப்ப விவாதிக்கிறதுல கூட தவறு. இது ஏதோ நேருவோட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்ல? 1999 வாஜ்பாய் ஆட்சி 50 ஆண்டுக்கு பிறகு. நீங்க அனாவசியமா நீங்க என்ன எதிர்பார்க்கிறோ அந்த வார்த்தை நான் பேசணும்னு என்ன கம்பல் பண்ணக்கூடாது மிஸ்டர் ஹரி. அதாவது முதல்ல சொல்றேன்னா, இந்த நெஹ்ருவினுடைய எல்லா விதமான இந்த நாட்டின் பாதுகாப்பு பற்றிய கொள்கைகள்ல அவரோட தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு, முட்டாள்தனமான அணுகுமுறைகள் இந்த நாட்டின் எல்லைகள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம். ஏன்னா 48 கூட பாகிஸ்தான்ல இருந்து டிரைபல்கள் என்கின்ற உருவுல 4000 சோல்ஜர்ஸ் உள்ள வந்த பொழுது இந்திய ராணுவம் 2/3 காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ணி மீட்டு பார்வர்ட்ல போய் கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கம், ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் தப்பு தான் ராணுவத்தினுடைய திறமை கூட பாதிக்குதுங்கிறதுக்கு உதாரணம், சிவிலியன் கவர்மெண்ட் ஜவஹர்லால் நேரு தன்னிச்சையாக போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தால் இன்னைக்கு 1/3 காஷ்மீர், நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு 1/3 காஷ்மீர் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு 40,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சீனத்தின் கையில் இருக்கிறது. இதுக்கு இன்றைக்கு இல்ல, அன்றைக்கு திரு ராஜாஜி அவர்கள் கடிதம் எழுதினார் ஜவஹர்லால் நேருவுக்கு. இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நேருவனுடைய அணுகுமுறை சீனா பற்றி மாறணும். மீது எங்க பழி வருகிறது இந்த அறிக்கையில? எந்த ஒரு இடத்துல ஜவஹர்லால் நேருன்னு சொல்கிறது நீங்க இந்த கன்க்ளூஷன் போறீங்க? அரசாங்கம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் முதல்ல இன்னைக்கு இல்ல, இது இல்ல அப்படின்னா கார்கில் யுத்தத்துல முதல் கட்ட பின்னடைவுகளுக்கு காரணம் வாஜ்பாய் தானே. நீங்க ஏங்க என்ன பேச விடாம இருக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். வரும்போது எதிர் விமர்சனத்தை நீங்க இல்ல இல்ல, நான் சொல்றத சொல்லி முடிச்ச பிறகு யூ கேன் புட் யுவர் क्वेश्चन டு மீ. என்னன்னு சொன்னா, முதல்ல பாகிஸ்தான் இருக்கும்போது அதே நடந்தது. காஷ்மீர்ல நீங்க 3/4 காஷ்மீர் நம்மகிட்ட இல்லாத காரணம் ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரியா இன்றைக்கு வரலைங்கிறேன். நான் என்ன சொல்ல விட்டுருங்க, அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதுறார், இந்த சீன யுத்தத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமான முதல்ல கிருஷ்ண மேனனை
அப்ப உடனே ஜவஹர்லால் நேரு சொல்றாரு யுத்தத்தின் நடுவில் குதிரையை மாற்ற முடியாதுன்னு. கிருஷ்ணமேனன் அவர்களுடைய இடதுசாரி போக்கும் நேருடைய சோசியலிஸ்ட் எண்ணங்களும் இவங்க சீனி ஹிந்தி பாய் பாய்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மாசத்தும் இங்க உள்ள நுழையிறாரு. ஆகவே சைனா அன்ட்ரஸ்ட் வர்த்தி நெய்பர். அதை பற்றி நாம புரிஞ்சிருக்கணும். எப்பொழுதுமே நாம இப்ப பாகிஸ்தானோட நல்ல உறவு விரும்புறோம், சீனாவோட நல்ல உறவு விரும்புறோம். இருந்தாலும் அவர்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன, வாட் இஸ் பிஹைண்ட் தேர் மைண்ட், அதை நாம புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த விஷயத்துல ஜவஹர்லால் நேரு புரிந்துக்காத காரணத்தினால்தான் நம்மளுடைய தவறான இந்த இடத்துல நேரு தான் காரணம் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்க. நான் இதுக்கே சொல்ல not only I'm talking about this report alone. அவங்களுக்கு தேசத்தை பத்தி என்ன கவலை இருக்கு? This report alone, the whole issue. அன்னைக்கு நடந்த இந்த ரிப்போர்ட் பத்தி கேட்கும்போது பாரதிய ஜனதா தலைவர்கள் நேருவா பட்டேலாங்கிற விவாதத்துக்கு கொண்டு வராங்க. நேருவா பட்டேலாங்கிற 62ல பட்டேல் இல்லவே இல்ல. இல்ல பட்டேல் இல்ல. ஆனால் ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்கிறார், இந்த நாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த நாட்டில் 47 ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆனதுங்கிறது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய விபத்து. அதுல எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. அதுல இது ஒரு உதாரணம், அவ்வளவுதான். ஆகவே இரண்டாவது, நீங்க கார்கில் பற்றி பேசினீங்க. ஒரு இடத்துல ஊடுருவல் இருக்கிறது, ராணுவம் சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுல இருந்த டிலேங்கிறது சிவிலியன் கவர்மெண்ட் தவறு இல்ல. ஆனால் தி மொமெண்ட் வி காட் தி இன்ஃபர்மேஷன், அரசாங்கம் கடைசி ஊடுருவல்காரரை கூட வெளியேற்ற வர நான் ஈவன் எந்த டாக்ஸுக்கும் வர மாட்டேன்னு வாஜ்பாய் சொன்னார். அதுதான் அப்ரோச். நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்க யாரும் உள்ள வந்தா நான் பார்க்க முடியாது. அதனால நீங்க வாஜ்பாய் அங்க பேசக்கூடாது. ஆனால் யுத்தம் நடக்கும் பொழுது எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, சீனாவை பற்றி நம்முடைய அணுகுமுறை என்னவா இருந்திருக்கணும். அப்ப சீனா 40,000 சொல்லி முடிச்ச ஒரே நிமிஷம் 40,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லும்போது பார்லிமெண்ட்ல நேரு சொல்றார், நாட் ஈவன் a blade of grass could grow there. ஒரு சின்ன இதுதான் சொல்றேன். ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டின் பாதுகாப்பு பற்றி அக்கறை இல்லாத ஒரு அறிக்கையை வெளியிடணுங்கிறத உங்க நிலைப்பாடு. இந்த அறிக்கை வெளியிடணும் தப்பு இல்லை. ஏன்னா என்ன தவறு செய்யணும், ஏன் திரும்ப செய்யக்கூடாது பார்க்கலாமே. இல்ல நீங்க ஏன் வெளியிடல? நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க. என்டிஏ ஆட்சி காலத்துல இது வெளியிடுறதுல என்ன தயக்கம், யார் தடுத்தா? என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே நமக்கு அந்த என்னென்ன பாடங்கள் கத்துக்கணும்னு நினைச்சா போதுமானது. இந்த வெளிவந்ததை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல ஏன் வெளியிடலன்னு கேக்குறீங்க. வெளிவிட்டதில் தப்பு இல்ல. நான் என்ன சொன்னேன், வெளிவந்ததில் தவறு இல்லை. இந்த வெளிவந்த விஷயம் பப்ளிக் டொமைனுக்கு வந்த பிறகு அதை பற்றி விவாதிக்கிறதுலயும் தப்பு இல்ல. நிச்சயமா தப்பு இல்ல. இதுக்கு எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு சங்கோஜப்படும்? ஏன் அரசாங்கம் இதை வெளியிடல? இன்னும் இது ஏன் வெளியிடலன்னு நான் கேட்கல. வெளியே வந்ததை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்களுடைய கட்சி கேட்கிறது, உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஏன் இதை டீக்ளாசிஃபை பண்ணலன்னு கேக்குறாங்க. இப்ப வெளில வந்திருக்கிறதா நீங்க ஏன் பண்ணல? ஒரு விஷயம் பப்ளிக் டொமைன் இன்னைக்கு வந்திருக்கிறத விவாதிக்க தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டின் பிரதமர் ஆனது நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு, டிசாஸ்டர். அவரோட ஃபாலினாலதான் இன்னைக்கு இந்தியன் டெரிட்டரி பூரா நம்ம நெய்பர்ஸ் இருக்கு. துரதிருஷ்டமானதான் இந்த 1962 போர். ஆனால் நெஹருவை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு, இந்த அளவுக்கு குற்றவாளி கூண்டல நிக்கிற அளவுக்கு இந்த அறிக்கையில் அம்சங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க திரு சத்யமூர்த்தி? இல்ல, உதாரணத்துக்கு கர்னல் ஹரிஹரன் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆர்மியிலிருந்து அவங்களுடைய ஆபரேஷனல் இதை பத்தி உள்ள ரிப்போர்ட். The mandate of the Anderson report itself, commission itself, operational failures ஐயும் operational requirements எது கிடைக்கலங்கிறதை பத்தி உள்ள கமிஷன் தான். அதுல பொலிட்டிக்கல் மேண்டேட் கிடையாது. பொலிட்டிஷியன்ஸ் குறித்து பேசுறதுக்கோ அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணவும் மேண்டேட் கிடையாது. ரெண்டாவது, கர்னல் ஹரிஹரன் முதலே சொல்லிட்டார். அதனால அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இது மேண்டேட்டை மீறி போயிருக்கக்கூடிய அறிக்கை. உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தலைமையோ இல்ல எதனால இந்த தோல்வி ஏற்படுது அப்படிங்கும்போது இந்த ஃபார்வர்ட் பாலிசி சொல்லப்படுது. இந்த ஃபார்வர்ட் பாலிசி ஆபரேஷனல் ரீசன்ஸ்க்கு மட்டும் ஆர்மி ஹேஸ் நாமினேட்டட். அதுல பொலிட்டிக்கல் டிசிஷனோ ஃபார்வர்ட் பாலிசியோ வந்தாலும் இதுல ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. எந்த ஒரு கமிஷனாக இருக்கு அந்த சமயத்துல ஃபார்வர்ட் பாலிசி சரியா இருக்குமா இல்லையா அறிக்கை ஆராயாம ஃபார்வர்ட் பாலிசி ஆகட்டும் இல்ல பேக்வர்ட் பாலிசி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அரசியல் தலைமையோ அரசு தலைமையோ அது யாராக இருந்தாலும் அவங்க ஆர்மிட்ட கேட்காம பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஆர்மி என்ன ஒப்பீனியன் கொடுத்து இதுல இப்போ மிஸ்டர் ராஜா சொன்ன மாதிரி கார்கில் போர்ல சொன்னது ஆர்மின்னு சொன்னாங்க. அதுல கார்கில்ல போர் தொடங்கறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் அசம்பிளில ஃபரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு, எங்க மக்கள் அங்க பாகிஸ்தான் திராஸ் செக்டார்லயும் கார்கில் செக்டார்லயும் ஊடுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அசம்பிளியில சொன்ன ஸ்டேட்மெண்ட் 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்தது. தட் இஸ் நவம்பர் மே மாசம்
1999 நவம்பர் 1998 ஃபரூக் அப்துல்லா சொல்லியிருக்காரு. இதுல அரசியல் பஸ் ஸ்டாப்ஸ் வேணுங்கிறதே கேள்வி கிடையாது. This particular இறுதி முடிவு யாரால எடுக்கப்படுது? நேரு மீறி எடுத்து இல்ல இப்ப வாஜ்பாய் குடிச்சு மிஸ்டர் ராஜா சொன்ன மாதிரி இது அரசியலே முதல்ல ஃபாரின் பாலிசி, டிஃபென்ஸ் பாலிசி. நம்ம கிட்ட 1500 பேர் தான் இருக்கும் அப்படிங்கும் பொழுது அங்க இந்த ஃபார்வர்ட் பாலிசி எடுத்தது சரியா தவறான இந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணது அவ்வளவு பெரிய தவறு. அப்படி இருந்தால் அத நான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லவே இல்லை. யாருக்கு குறித்து குற்றம் சாட்டுகிறோமோ அது டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் கோரப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு இந்த மேண்டேட் பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டரோ மேண்டேட்டை மீறி போயிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். அரசியல் தலைமைகளை குற்றவாளி கூண்டல நிறுத்த வேண்டிய பெரிய அவசியம் இருப்பதாக நீங்க சொல்வதாக புரிஞ்சுக்கிறேன். ஜோதிமணி அவர்களுடைய வாதத்தை நான் கேட்க இருக்கின்றேன். நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். ஜோதிமணி அவர்கள்ட்ட இதைத்தான் கேட்க இருக்கின்றேன். இதை வெளியிடுறதுல என்ன தயக்கம்? அதற்கான பதில நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கேட்கிறது, மற்றவர்களும் கேட்கிறாங்க. இந்த அறிக்கை இப்பொழுது வெளியில் வந்திருக்கிறது. ஜோதிமணி இதை டீக்ளாசிஃபை பண்றதுல என்ன பிரச்சனை? இல்ல நான் முன்னே தொடங்கறதுக்கு முன்னே சொல்றேன், எனக்கு போதுமான நேரம் அழிங்க, 2 பேருக்கு சமமான நேரம் அழிச்சாதான் சொல்ல முடியும். நான் முதல்ல ஒரு உலகமே மதிக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி அவர்களை பார்த்து முட்டாள் என்று சொன்ன மலிவான ஒரு அரசியல்வாதியாக ராஜா அவர்கள் தெரிவது எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அரசியல் நாகரிகத்தை விடாதீர்கள், அதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விடுவேன். கடுமையாக நீங்கள் உங்கள் வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். இரண்டாவது, இதை பத்தி காங்கிரஸ் கிடையாது. தேச பாதுகாப்பை பத்தி இல்ல, தேசத்தை பத்தி, தேச பாதுகாப்பை பத்தி யாரு பேசுறதுன்னு பாருங்க. காங்கிரஸ் ரத்தத்தையும் சதையும் கொடுத்து சுதந்திரத்திற்கு போராடி கடிதம் எழுதி கொடுத்து இந்த கட்சி பிரிட்டிஷ்காரர்களுடன் இருந்தது. இரண்டாவது, கார்கில் அவர் சொன்னார் 6 மாதத்திற்கு முன்பே ஃபரூக் அப்துல்லா அவர்கள் எச்சரித்தும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பஸ் விட்டுக் கொண்டிருந்தீர்கள். காந்தகாரில் தீவிரவாதிகளை திறந்துவிட்டு தேசத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை கொண்டு வந்தீர்கள். பாராளுமன்றத்தை, இந்தியாவின் இதயம், இந்தியாவின் கௌரவமான பாராளுமன்றத்தை தீவிரவாதிகளை தாக்கவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். அதனால்தான் இந்த தேசம் உங்களை தூக்கி எறிந்தது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கையில் மட்டும்தான் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, காங்கிரஸ் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மக்கள், இந்தியாவின் மக்கள் மீண்டும் மீண்டும் காங்கிரசுக்கு வாய்ப்பளித்ததன் மூலம் அதை நிரூபித்தார்கள். நேரு எவ்வளவு வலிமையான தலைவர் என்பதை அவர் தொடர்ந்து 15 ஆண்டு காலம் இருந்து அவர் இறக்கும் வரை அவர் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று நீங்கள் மலிவாக, கேவலமாக அரசியல் படுத்துவதற்காக அவர் முட்டாள் என்று சொன்னால் அவர் முட்டாளாகிவிட மாட்டார். அவரை அப்படி சொல்பவர்களை பற்றி மக்கள் கணிப்பார்கள். அதற்கான காலம் இருக்கிறது, நீங்கள் உட்பட. இரண்டாவது, இந்த அறிக்கை பொறுத்தவரையில் சத்தியமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே அதை விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். நான் மீண்டும் அதற்குள் போவதற்குள் ஒன்றை மட்டும் சொல்லி நான் அதை நிறுத்த விரும்புகிறேன். அதாவது நீங்க அறிக்கையை தொடர்ந்து நான் முன்பே சொன்ன மாதிரி ஏராளமான அரசாங்கங்கள் இருந்திருக்கிறது. அப்ப அது அரசாங்கத்தின் முடிவு, ஒரு கட்சியின் முடிவல்ல. ஒரு அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜனதா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த அரசுகளும் அந்த அறிக்கையை வெளியிட வேண்டியதில்லை என்று முடிவு செய்திருந்தால் அது ஒரு அரசாங்கத்தின் முடிவுதான். அதை ஒரு தேர்தலுக்காக மலிவான அவங்களும் வெளியிடணுங்கிறாங்க. மாற்று கருத்து பலருக்கு இல்லாத பொழுது அந்த முடிவை இப்பொழுது ஏன் எடுக்கக்கூடாது? அவங்க சொல்றாங்க இது வெளியிடலாம் அப்படின்னு. ஏன் நீங்கள் வெளியிடுறோங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடாது? இல்ல, மிக நிச்சயமா இது வந்துவிட்ட அறிக்கையை பத்தி விவாதிப்பதில் எந்த விதமான ஒரு பகுதி தான் வந்திருக்கிறது, வராத பகுதிகள் இருக்கிறது விவாதிக்கலாம். தேர்தல் நேரத்தில் இல்ல ஒரு நியாயமா நீங்க பேசுங்க. அதாவது ஒரு பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்தால் ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்தில் வைத்து விவாதிக்கலாம். இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, தெருவில் வைத்தா நீங்கள் இந்த மாதிரியான அறிக்கைகளை விவாதிப்பீர்கள். இந்த தேசத்திற்கு ஒரு சட்டம் இல்லையா? இந்த தேசத்திற்கு நீங்கள் விவாதிக்க வேண்டாமா? பிஜேபி போல ஒரு தேசத்தை கீழிறக்கி தெருவில் அரசியல் காரணங்களுக்காக காங்கிரசும் இறங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒருபோதும் அரசியலில் வாக்கு வங்கியதற்காக தேசத்தின் கௌரவத்தையும் தன்மானத்தையும் ஒருபோதும் காங்கிரஸ் அடகு வைக்காது. இதுவரை காங்கிரஸ் வைத்தது என்று நான் மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இல்ல, அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். இந்த நாட்டின் மண் 1/3 காஷ்மீர் பாகிஸ்தான் வசம் இருக்கிறதா இல்லையா? 40,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சீனாவிடம் இருக்கிறதா இல்லையா? அது மட்டுமல்ல, பாராளுமன்ற ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இல்ல, பாராளுமன்ற ரெக்கார்ட்ஸ்ல இந்த மாதிரி சீனா ஆக்கிரமித்திருக்கேன்னு சொன்ன பொழுது ஜவஹர்லால் நேரு சொன்னார், not even a blade of grass would grow there.
புல்லு கூட முளைக்காத இடம்னு அப்படின்னா விட்டு கொடுக்கலாமா? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அம்மா தூக்கி வெளில எறியறதா? இது தேசபக்தியினுடைய உணர்வு இல்ல. நீங்க கூச்ச போடுறதுனாலயோ பெரிய காங்கிரஸ் என்னவோ ரத்தம் சிந்தினேன்னு பேசுறதா எடுபடாது. எப்பொழுதுமே உண்மையை ஏற்க மாட்டேங்கிறீங்க. ஜவஹர்லால் நேருவோட தலைமை அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த நாட்டின் மண்ணை இழந்திருக்கிற மானத்தை இழந்திருக்கிற ஜவஹர்லால் நேரு 1962 சீன போர், இந்தோ சீன போரை மையப்படுத்திய ஒரு அறிக்கையானது வெளியில வந்திருக்கிறது. இந்த அறிக்கை பல முக்கிய அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறது. என்னென்ன தவறுகள் நடந்தன என்ற அன்றே வெளிவந்த அறிக்கை. ஆனால் இது இன்னைக்கு பப்ளிக் டொமைனுக்கு லீக் ஆகி இருக்கிறது, அபிஷியலாக வெளிவரல. இன்னும் அது வந்து கிளாசிபைடாகத்தான் இருக்கிறது, டீகிளாசிபை ஆகல. ஆக இந்த அறிக்கையை மையப்படுத்திய அரசியல் விவாதங்கள் தான் நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் எழுப்பியிருக்கின்றன. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். கர்னல் திரு ஹரிஹரன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன், இந்த அளவுக்கு அரசியல் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? இது தேவையில்லாமல் அரசியலாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இது முதல்ல அரசியல் ஆக்கிருக்கணும். இந்த அறிக்கையை வெளிக்கொண்டு வந்து இதில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்தனவா, நாம் அதுல வந்து படிப்பினைகளை கற்றுக்கொண்டோமா இல்லையா அப்படிங்கிறது தீர்வாக்கிருக்கணும். அது இன்று வரை இப்ப நரேஷ் சந்திரா கமிட்டி கூட அப்பாயிண்ட் பண்ணாங்க. ராணுவத்தில் அது வந்து ராணுவத்தினுடைய செயல்பாட்டில் மாற்றங்களை பண்ணணும், 3 படைப்பிரிவுகளையும் ஒன்னு சேர்ந்து பாதுகாப்பு அமைச்சரையும் மாற்றணும்னு தொடர்ந்து அதை கூட நிறைவேற்றல. பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருந்தாலும் முக்கியமான குறைபாடுகள் மாற்றப்படவில்லை. அது ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு இதற்கு நேரம் கிடைப்பதில்லைங்கிறது என்னுடைய அனுமானம். போர் வந்து எல்லை மீறல்கள் இருக்கும் போது இல்ல, இப்போ வந்து ஜெனரல் வி.கே. சிங் ரிசைன் பண்ண அவர் பிரச்சனை வந்த போதுதான் இது வந்து இந்தியாவில் பேசப்படுது. நீங்களும் விவாதிக்கிறீங்க. இல்லைன்னா நாம வந்து இங்க இது இலங்கை ராணுவத்தை பத்தி விவாதித்திருப்போம், நாம நம்ம ராணுவத்தை பத்தி பேச மாட்டோம். இது வெளியில வந்திருக்கிறதுனா இதுல இருந்து இன்னைக்கு படிப்பினை கற்றுக்கிறதுக்கான அம்சங்கள் இன்னைக்கு நிறைந்திருக்கு நினைக்கிறீங்களா? இருக்குது. நான் முதல்ல அதற்கு பிறகு 71 போர் பார்த்திருக்கோம், கார்கில் போர் பார்த்திருக்கோம். அன்னைக்கும் இன்னைக்கு இது வெளியில வருதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? நன்மை, முதலாவது நன்மை நாமே நமது குறைபாடுகளை நாம் அறிய வேண்டும். அதற்கு ஒரு முக்கியமான முக்கியமான நமது சில குறைபாடுகள் அரசியல் ராணுவம் இவர்களுக்கு இடையே உள்ள செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அதில் என்ன குறைகள் இருந்தன. முக்கியமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், மந்திரி, பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ராணுவ தலைமை, இதுல பாத்தீங்கன்னா அந்த படிப்பணிகள்லாம் கற்காமையா 1971 போர், கார்கில் யுத்தம், இதெல்லாம் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் 1962. அப்படி கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதான் நான் சொல்றேன். இது பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அது வேற விஷயம். வண்டி ஓடுது, அதனால வந்து அந்த வண்டியில குறைகளே இல்லை அப்படின்னு. இது வந்து தேவையில்லாமல் அரசியலாக்கப்படுது இல்லையா? இது காங்கிரஸ், பிஜேபி, நேருவா, பட்டேலா, காங்கிரஸ் அரசாங்கம்னா இப்படி நடந்துக்கும் அப்படின்னு ஒரு ட்ரைட் நீங்க கொடுக்கறது, ஒரு போர்ல நடந்திருக்கக்கூடிய ஆர்மி எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை மையப்படுத்தி ஒரு ட்ரைட் ஒரு கட்சிக்கு கொடுக்கறதுங்கிறது ஏற்புடையதா? மிஸ்டர் கர்னல் ஹரிஹரன் சொன்னதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. நீங்க சொன்னது வந்து திசை திருப்புற மாதிரியா. காரணம் என்னன்னா 71 கார்கிலோ வாஸ் வித் பாகிஸ்தான். நீங்க சீனத்தினுடைய பிரச்சனையில நீங்க இப்பொழுது கூட கடந்த 10 ஆண்டுகளாக சீன பிரதமர் டெல்லியில இருக்கிறார். ஆனா டெல்லியில இருக்கிற அன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துல தே ஆர் கிளைம்பிங் தேர் ஏரியாஸ், தேர் டெரிட்டரி. 19 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ள ஊடுருவாங்க. இது தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கு. ஆகவே சீன எல்லை பற்றிய ஒரு முழுமையான ஆய்வும் அதற்கான பிரிப்பரேஷன், ஆயத்தங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் உதவுமானால் நாம அதை வந்து மகிழ்ச்சி உரலாகல. அதனாலதான் ஆரம்பத்திலே இப்ப இவங்க மேக்ஸ்வெல்லுடைய வெப்சைட்டை பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எதற்காக? இவங்க சாக்ரடா நினைக்கும் பொழுதுதான் என்னென்னலாம் குறைபாடுகள் நடந்தது. இதுக்கு அடிப்படையில சிவிலியன் கவர்மெண்டினுடைய அணுகுமுறை, சிந்தனை. ஏனென்றால் அவ்வளவு தூரம் இந்த பஞ்சசீல கொள்கை இவர் பேசிக்கொண்டே சீனி ஹிந்தி பாய் பாய்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சீனா ஹேஸ் இன்வேடட் இந்தியா.
ஆகவே அந்த சீனாவுடைய தீய எண்ணங்கள் நோக்கங்கள் இன்னைக்கு சொல்றேன்னா we should never trust China. ஆனா we have to deal with it. நம்ம சீனா நமக்கு வந்து ஏன்னா we cannot choose our neighbor. அதனாலதான் மோடி எல்லாம் சைனா எல்லாம் போயிட்டு வர்றாரு இல்ல அதான் சொல்றேன் புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய நம்ம சைனாவோட டீல் பண்ணாம இருக்க முடியாது. ஆனால் சீனத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம செயல்படுவோம். ஏன்னா நம்ம நைபர் மாற்ற முடியாது. ஆனா நைபர் புரிந்து கொள்ள வேண்டும். நேரு அங்க ஃபெயில் ஆயிட்டார். அனாவசியமா இந்த பஞ்சசீல கொள்கைகள்லாம் உட்டோப்பியா. அது உட்டோப்பியாங்கிறத மார்க்சிஸ்ட் இங்கே நிரூபிச்சுட்டு போயிட்டார். ஆகவே நாம என்னன்னா என்னோட ஒரே இது நேரு பெரிய சாக்ரட் பர்சன் இல்ல. எவ்வரிபடி இஸ் சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம். ஏன் மகாத்மா காந்தியே தவறு செஞ்சா அவர் விமர்சிக்கிறதுல எந்த தவறு கிடையாது. அதாவது மனிதர்களை எல்லாம் ஆண்டவனா நினைச்சு நாம அவர் விமர்சிக்க நினைக்கிறதே முட்டாள்தனத்தினுடைய முதல் அங்கம். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரா இருந்தாலும் காந்திஜி அவர் வந்து கிலாபத் இயக்கத்தை ஆதரிச்சது மிகப்பெரிய தவறு. நாம நிச்சயமா சொல்றேன் யாரா இருந்தா என்ன Nobody is above nation. ஒரு சைடு பேசுங்க, ரெண்டு சைடும் பேசாதீங்க. Nobody is above nation. ஹெச்ராஜா வெளியுறவுத்துறை ஆகட்டும் இல்லாட்டி பாதுகாப்பாகட்டும் பாரதிய ஜனதா தவறே செய்யலைங்கிறீங்களா? பாருங்களேன், நீங்க டீல் செய்த பிறகுதான் நீங்க பாகிஸ்தானோட டீல் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் ஆபரேஷன் பராக்கிரம் நடக்கிறது, இல்ல கார்கில் யுத்தத்துல நமக்கு பின்னடைவு ஏற்படுகிறது முதற்கட்டங்கள்ல. பிழைகளானது இந்த மாதிரி ராணுவ காரணங்களால ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கால்குலேஷன் எல்லா கட்டங்களையும் நடக்கக்கூடிய. நான் என்ன சொல்றேன், நான் 48 பாகிஸ்தான் வார் சொல்லி இருக்கேன், 62 சீனா வார் சொல்லி இருக்கேன். கார்கில்ல ஒரு இன்ச் இடம் கூட இந்தியா இழக்கல. அதுதான் ஒரு அரசாங்கத்தின் அரசியல் முடிவு. ஆனா இவர்கள் ஆட்சியில பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு அந்நியர் கைக்கு போனதுக்கு யார் காரணம்? அது மாத்திரம் இல்ல, பாகிஸ்தானுடைய ஹைஜாக்கான பிளேன் என்னாச்சு சார்? அது வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதுல சோனியா காந்தி சும்மா முட்டாள்தனமா ஆர்கியூ பண்ணக்கூடாதுங்கிறேன். ஏன்னா வார்த்தைகள் நம்ம தெளிவா இருக்கணும். உலகம் நம்பிவிட்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இரண்டாவது முறையாக ஒரு டிவி விவாதத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன். இந்த நீங்க பாருங்க, உங்க எச்சரிக்கையால இந்த நாட்டினுடைய மண்ணை இழந்திருக்கீங்கம்மா. இந்த நாட்டை காட்டி கொடுத்திருக்க பங்களாதேஷ்ல தெளிவா இருக்கணும். இல்ல பங்களாதேஷ்ல பெற்ற வெற்றியை சிம்லா அக்ரிமெண்ட்ல தோத்தமா இல்லையா? யாரோட தவறு? ராணுவத்தோட வெற்றி. பங்களாதேஷ் வெற்றி ராணுவத்துடைய வெற்றி. ராணுவத்துக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷன் இல்லாதனால பங்களாதேஷ் போருக்கு பிறகு இந்திரா காந்தியை துர்கா தேவியோட ஒப்பிட்டாரா இல்லையா? கரெக்ட். ஆனால் சிம்லா அக்ரிமெண்ட்ல பாகிஸ்தான் இருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்தா தான் உங்க 93,000 பிரிசனர் ஆஃப் வார் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? ராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி உசுர கொடுத்து பெற்ற வெற்றிய சிம்லா அக்ரிமெண்ட்ல புட்டோவோட தோத்தது மிஸ்ஸஸ் காந்தி தானே. ஆகவே இந்திரா காந்தியுடைய வார் இதை நாங்க வரவேற்றோம். ஆனா அவங்க சிம்லா அக்ரிமெண்ட்ல தோத்து போனதை விமர்சித்தோம். அப்ப நாங்க வரவேற்ற துர்காதேவின்னு சொன்னது மாத்திரம் வந்து சந்தோஷப்படுறதுக்கு. ஆனா வந்து புட்டோவோட டேபிள்ல தோத்தது 93,000 பிரிசனர் ஆஃப் வார ரிலீஸ் பண்ண மாட்டேன். நீங்க எனக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா? ஆக்ரா சமிட் என்னாச்சு? சொன்ன பாகிஸ்தான் ஒத்துக்கொள்ளாமல் கையெழுத்து போட மாட்டோம்னு. அதுக்கப்புறம் முஷாரஃபே ஒப்புக்கொண்டார். இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இந்த ராணுவ ரீதியான தோல்வி எல்லாம் ஏதோ ஒரு கட்சியுடைய தோல்வின்னு சொல்லிட முடியுமா? இது ஒரு கட்சியை சார்ந்து இவ்வளவு இப்படி பார்க்க முடியுமா? பார்க்க கூடாது. கட்சி என்றோ தலைவர் என்றோ கூடாது. இது அரசாங்கத்தின், நான் அரசாங்கம் சொல்றேன், கவர்மெண்ட் இந்த கான்டெஸ்ட் இல்ல. இந்தியன் ஸ்டேட் விக்டரி இஸ் தட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், டிஃபீட் இஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையோ ராணுவ தலைமையோ அரசியல் தலைமையோ கொச்சைப்படுத்தி பேசுவது. இப்ப கார்கில் வாருக்கு சொல்லலாம். நானே இப்ப சொன்னேன், 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதுக்காக அது வாஜ்பாய் அரசோட தவறுன்னு கிடையாது. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த தலைமை, ராணுவ தலைமையாகட்டும், அரசு தலைமையாகட்டும், அரசியல் தலைமையாகட்டும், எதிர்கட்சிகளாகட்டும், இது ஒரு நாட்டின் தன்மான பிரச்சனை. அதனை கொச்சைப்படுத்தி யாரும் பேச. ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது வந்து தேச பாதுகாப்பு, இதுல ரகசியங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. கார்கில் போரும் நடந்தது, அதுல முதல் கட்டங்கள்ல பின்னடைவுகளை சந்திச்சோம், பிறகு வேற மாதிரி இருக்கு. அதுல பார்க்கும்பொழுது அதற்கு பிறகும் கமிட்டி அமைக்கப்படுகிறது, சுப்பிரமணியம் கமிட்டி. அதனது அறிக்கை வெளியில வருகிறது. அதோட சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் போர்ஷன் ரிலீஸ். அப்படி இருக்கும்பொழுது இதுல வந்து ஏன் ஒரு பகுதியா ரிலீஸ் ஆகக்கூடாது? இதுல வந்து சென்சிட்டிவான போர்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன் இதுல வந்து சென்சிட்டிவ் போர்ஷன் நீங்களாக மற்ற விஷயங்களை டீக்ளாசிஃபை செய்யக்கூடாது?
இன்னைக்கும் இல்ல பேசிக்கலி இது எங்கிட்ட கேட்டா மோர் தென் டீக்ளாசிஃபை பண்ணி இது ஒரு அரசியல் விமர்சனத்துக்கோ விட ஆர்மி சென்டர்ஸ்ல இட் ஷுட் பிகம் டீக்ளாசிஃபை பண்ணாததுதான் அரசியல்வாதத்தை கொண்டு வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல 50 அதனால எல்லாம் வராது. 50 வருஷம் ஆனதுனால பெரிய இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறேன் நான். அதனால கொடுக்கிற பாடங்கள் நம்ம பாடங்கள் படிச்சுக்கலாம். அதாவது இப்ப பாதிக்கப்படுறது இல்ல. அரசியல் தலைமையை குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கணும், நெஹ்ரு சொல்ற மாதிரி இருக்கணும், அதை வைத்து நீங்க அரசியல் செய்யணுங்கிறதா உங்களுடைய எண்ணமா? இல்லங்கிறேன் நான் என்ன சொல்றேன், சிம்லா ஒப்பந்தம் இந்த ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் உங்க கேள்வி பதில். ஏன்னா நாம ஒரு அரசாங்கம் இந்தியன் ஸ்டேட்னு சொல்றதெல்லாம் எப்ப புட்டோவோடு சிம்லா ஒப்பந்தம் போறதுக்கு முன்னாடி அப்ப எதிர்கட்சி டிமாண்ட் பண்ணுது, நீங்க இதுல இந்த மாதிரியாக இதை பயன்படுத்தி நம்ம ராணுவத்தின் வெற்றியை பயன்படுத்தி நம்மளுடைய லாஸ்ட் டெரிட்டரிய we should get back. அப்ப அந்த யோஜனையே சொல்லாம ஒரு தவறு நடந்தா ஓகே. ஆனால் சொன்ன பிறகும் ஒரு அரசாங்கம் பாப்புலிஸ்ட், அதுவும் இந்த மைனாரிட்டி ஓட்டு இப்படியே நினைச்சு இந்த நாட்டை எத்தனை நாளைக்கு நாம ட்ரிவியலைஸ் பண்ண முடியுமா? இந்த விவகாரத்தை இப்படி ட்ரிவியலைஸ் பண்ண இல்ல 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 அந்த அன்னைக்கு எதிர்கட்சி சொல்லியும் அந்த அக்ரிமெண்ட் நடக்கிற இடத்துல நடந்தது அன்னைக்கு சிம்லாவில். அப்பயும் இப்ப செய்யல, எதுக்கு நாம விட்டு கொடுக்கணும்? ஆகவே இந்த நாட்டில் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு நம்ம பாதுகாப்பு பற்றின, பாகிஸ்தான் பற்றின, சீனா பற்றின பாலிசி இல்லை. அது நாங்க அப்பவே சொல்லியிருக்கோம், இன்னைக்கு சொல்லல. அன்னைக்கு we were conducting agitation against Simla agreement. நீங்களும் ஆபரேஷன் பராக்கிரம் பிறகு பாகிஸ்தானோட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த வகையில் உங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் வேறுபட்டது? ஜோதிந்து கொண்டு டீல் பண்ணதான் வேணும். we cannot choose our neighbors. let us be clear. நான் அதை பற்றியே சொல்லல. பாகிஸ்தானோட டீல் பண்ணணும், சீனாவோட டீல் பண்ணணும். ஜோதி பண்ணி உங்களுடைய வாதம் இல்ல, எவ்வளவு தூரம் ராஜா அவர்கள் முரண்பட்டு பேசுகிறார் நீங்க பாருங்க. அது எவ்வளவு மலிவான அரசியல் அவர் பண்றாரு நான் சொல்ல வேண்டியது அவருடைய வாதத்திலிருந்தே தெரியுது. அதாவது ஒரு தேச பாதுகாப்பு, ஒரு போர் என்பது ஒரு தேர்தலுக்காக, வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானை இரண்டாக பிளந்து அதை ஒரு பலவீனமான நாடாக மாற்றினார்கள் என்பது வரலாற்றில் மறுக்க முடியாத உண்மை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப கார்கிலை பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா அது வந்து ஒரு தேசத்தின் மீது ஒதுக்கப்பட்ட தாக்குதல். அவங்க சொல்றதுக்காக வாதத்துக்கு தான் நான் வைக்க விரும்புறேன். ஒரு விஷயம் வந்து நான் இதுல என்ன உடன்படுறேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாதம் வந்து எவ்வளவு போலியானது, பொய்மையானதுன்னு வந்து எளிதா நமக்கே புரியுது. அதை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. ஏன்னா அவர் வந்து கார்கில பத்தி பேச மாட்டேங்கிறார், பார்லிமெண்ட் அட்டாக் பத்தி பேச மாட்டேங்கிறார், காந்தகார்ல தீவிரவாதிகளை திறந்து விட்டதை பத்தி பேச மாட்டேங்கிறார். அவ்வளவு ஒரு பலவீனமான அரசாங்கத்தை அவங்க நடத்தியிருக்காங்க. அதனால வந்து மிகவும் அறிவாளியான ராஜா, மற்றவர்களை முட்டாள்கள் என்று நினைக்கிற ராஜா அவர்களுடைய அறிவின் மேதமையை நம்ம பார்த்துட்டோம். நான் சொல்ல விரும்புறது என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த போராக இருந்தாலும் சரி, அது சீனாவுடனோ பாகிஸ்தானுடனோ அண்டை நாடுகளுடனோ இருக்கிற போர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து விவாதிக்க வேண்டி இருக்கிறது. ஹரிகரன் அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தை நான் உடன்படுறேன். வெற்றியில் இருந்தும் தோல்வியில் இருந்தும் எப்பொழுதுமே பாடங்கள் இருக்கிறது. நம்ம தோல்வி அடைந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக அதுல பாடம் கத்துக்காம இருக்கிறோம். வெற்றி நடந்தது அப்படிங்கறதுக்காக எல்லாமே சரியா இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல. எல்லா போர்களில் இருந்தும், தோல்வி அடைந்த போர்களில் இருந்தும் வெற்றி அடைந்த போர்களில் இருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக இயல்பானது. இது ஏன் அரசியல் ஆகுது அப்படின்னு கற்கத்தான அறிக்கையை வெளியிட சொல்றாங்க. பாடம் கற்கத்தான அறிக்கையை வெளியிட சொல்றாங்க. இந்த ராணுவத்திற்குள் இது மிகுந்த விவாதிக்கப்பட வேண்டும் என்றால் வரவேற்கத்தக்கது. எங்க இது பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த காலத்திலும் தேசத்தை பற்றி கவலைப்படாதவர்கள், ஒரே ஒரு 5 ஆண்டு காலம் ஆண்ட பொழுது தேசத்தை தலைகுனிய வைத்தவர்கள், அதை வந்து இன்று வாக்கு வங்கிக்காக கேவலமாக தேசத்தை பற்றி, தேசத்துடைய கௌரவத்தை பற்றி, தேசத்துடைய தன்மானத்தை பற்றி கவலைப்படாமல் எதையாவது செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு மலிவான அரசியலுக்கு தேசத்தின் கௌரவத்தை முன்வைக்க அவர்கள் வந்துகிற பொழுது இந்த தேர்தல் சூழத்தில் இது அரசியலாகிறது. அதுதான் எனது வாதம். ஒருவேளை பாராளுமன்றம் நடந்திருந்தால், இந்த 2-3 மாதங்களுக்கு முன்பே முன்வந்திருந்தால் பாராளுமன்றத்தில் வெளியிடத்துக்கும் பாராளுமன்ற நடவடிக்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது. விரோதமானதா இல்லையா? ஒப்பந்தம் தேச விரோதமானது. திரு ஹெச் ராஜா, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நான் முடிக்கல இன்னும். ரொம்ப ப்ளீஸ் கோ ஹெட். ஹரி, நான் முடிச்சிடவா? ரொம்ப சுருக்கமா கோ ஹெட் ப்ளீஸ்.
இப்ப என்னன்னா இப்ப வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு விஷயம் அல்ல. இதை நீங்க எதுலையெல்லாம் அரசியல் பண்ணணும், எதுலையெல்லாம் வாக்கு வங்கிய பார்க்கணும், எதுலையெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு அடிப்படையான வித்தியாசம். நேருவை பத்தி எந்த இடத்துல அந்த அறிக்கை சொல்ல, இவங்க ஏன் நேருவை குறை சொல்றாங்க அந்த அறிக்கை பத்தி பேசாமங்கிறது இது பின்னாடி இருக்கிற அரசியல் நம்ம புரிஞ்சுக்கலாம். அமைதியை விரும்புகிறார்களோ அந்த தேசத்தில் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இவர்கள் நாட்டை பிளந்து நேருவின் அமைதி பஞ்சசீல கொள்கை வாய்ப்பளித்தது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா அது ஒன்னாவே என்னமும் இல்லைங்கிறேன். இல்ல பிஜேபி பேசுற அருகதையே கிடையாது உங்களுக்கு. இல்ல திரு ஹெச் ராஜா இது ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்றோமா? இதுல ஏதாவது ஒரு இடத்துல இல்ல என்னோட ஒரே வாதம் தான், என்னைக்குமே ராணுவத்துக்கு உத்தரவு, ராணுவம் எந்த மாதிரி செயல்படுங்கிறது சிவிலியன் கவர்மெண்ட் தான் சொல்லுது. இங்க நெஹரு எங்கேயாவது குற்றம் சாட்டலான்னு ஒரு வாய்ப்பு தேடுறீங்க. அப்படி இல்ல. சீனாவில நம்ம ஏன் தோத்தோம், அப்பவே என்ன நடந்தது, அதனாலதான் நான் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது கூட சொல்லியிருக்கேன். திரு ஹரிஹரன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். பொதுவா வந்து வெளிநாடுகள் எல்லாம், குறிப்பா மேற்கத்திய நாடுகள் சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அட் தி வாட்டர்ஸ் எட்ஜ் சொல்லுவாங்க. வெளியுறவு கொள்கை, தேச பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல அரசியல் வரக்கூடாது. ஆனா இங்க அதுலதான் பெரும்பாலும் அரசியல் பேசப்படுது. இல்லைங்க, அப்படி இல்ல. நான் சொல்வது ராணுவம் தோற்றாலும் அந்த அரசு தலைமை தான் தவறு செஞ்சிருக்குது. அடிப்படையாக ராணுவம் தனியா இயங்குறது கிடையாது. அரசு என்ன கட்டளை எடுக்கிறதோ அதை செயல்படுத்துது. அந்த செயல்பாடுகள் சரியா இல்லாம தோற்கலாம், அரசியல் கட்டளைகள் சரியாக இல்லாமல் தோற்கலாம், இரண்டும் சரியாக இல்லாமல் தோற்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. அது எப்படி தெரியும்? அதனால இதை வந்து இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு ஒரு தடவை, அவர் 20 வருஷம் ஆன பிறகு ஒரு எந்த ஒரு ஃபைலும் 20 வருஷம் ஆனா அதை வந்து டீக்ளாசிஃபை பண்ணணும் ஆர்டர்ஸ் இருக்குது. நாங்கெல்லாம் டீக்ளாசிஃபை பண்ணிருக்கோம். நேஷனல் ஆர்கைவ்ஸ் போய் பாத்தீங்கன்னா இருக்குதாங்க டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ். இது அப்படியே டாப் சீக்ரெட்டா வச்சு நானே பார்த்தது இல்லை. இதை ராணுவத்தில் இருந்திருக்கேன் நான் 28 வருஷம். இது வெளிவரத்துக்கான அத்தனை அவசியமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதை மையப்படுத்தி அரசியல் ஏற்புடையதா? Should politics not stop at the water's edge? It should. வெளியுறவு கொள்கை, தேச பாதுகாப்பு கொள்கை, இன்டர்னல் செக்யூரிட்டி எல்லாமே அரசியல் ஆக்கக்கூடாது. எஸ், அதிலிருந்து சில இல்ல இதுல கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு விவாதிக்கலாம், ஆனால் அரசியலாகலாம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நேர்கேள்வியும் கேட்டிருந்தோம். வெளியுறவு கொள்கைகளில் சிறந்த கட்சி எது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வெளியுறவு கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி சிறந்தது என்று 15%, பாரதிய ஜனதா என்று 70%, இரண்டுமே இல்லை என்ற ஒரு பார்வை 15% சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி வெளியுறவு கொள்கைகளில் இந்தியா சிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் பொது எண்ணமாக இருக்கணும். ஒரு வலுவான ஒரு அரசை தான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். இதுல வந்து இதை மையப்படுத்திய அரசியல் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறதும் பொது பார்வையாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஜோதிமணி அவர்கள், திரு ஹரிஹரன் அவர்கள், திரு ஹெச் ராஜா அவர்கள், அதே போல திரு சத்தியமூர்த்தி அவர்கள் மற்றும் பார்த்தினர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.